நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பான நாள், உற்சாகமா இருக்குது. சிறப்பான நாளை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். ஜோடைய கதையோட கதை. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, கதைக்கான சிந்தனை அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? அது வந்து ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன்னா உங்ககிட்ட கேட்டிருக்கீங்க. என்ன பதில் சொன்னீங்க நீங்க? நமக்குள் இருப்பதுதான் ரகசியம் என்பதை பதிலும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சொல்லிட்டான். ஒருத்தருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது ரகசியம். ஏன் இந்த கதை அப்படின்னா, இந்த கதை அதை குறித்த ஒரு கதை. ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன பண்றான், ப்ரேயர் பண்றான். கடவுள் எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே கடவுள் என்ன பண்றாரு, அந்த ப்ரேயர் கேட்டார் அவனுக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து நான் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணிடணும், சொர்க்கத்துக்கு வந்துடும். நான் செத்தெல்லாம் வரக்கலாம் என்ன பண்ணல, தயாரா இல்லை. உயிரோடு இருக்கும்போது எனக்கு சொர்க்கத்துக்கு வந்துடும், நான் சொர்க்கத்துல ஜாலியா இருக்கும், அதான் எனக்கு வரம் அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னா, இப்போ இந்த வரம் வந்து கொஞ்சம் விபரீதமான ஒரு வரம். அதனால என்ன பண்றேன், நான் நைட்டு வாக்கில் என்ன பண்றேன், ஒரு பறக்கும் குதிரை என்ன பண்றேன் அனுப்புறேன். அந்த குதிரை மேலே நீ என்ன பண்ணிக்கோ, ஏறி உட்காந்துக்கோ. அந்த குதிரை அவனை என்ன பண்ணிடும், சொர்க்கத்துக்கு கூட்டு வந்துடும். யாருக்கும் தெரியாம நீ என்ன பண்ணிடலாம், வந்துடலாம் நைட் நேரத்தில். இப்போ போனா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வரும், அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகும், வேண்டாம். சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்றான், வரான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா இன்னைக்கு நைட்டு குதிரை வரப்போது குதிரை அனுப்பும். இவன் பயங்கர ஜாலியா இருக்கிற பார்த்தா பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், மச்சான் எனக்கு வழக்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பிரச்சனை, என்னாச்சு, எவ்வளவு ஜாலியா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன பண்ணிட்டான், மச்சான் இப்படி ப்ரேயர் பண்ண வர வேணும்னு கடவுள் வந்தார், கேட்டேன் கொடுத்துட்டாரு, இப்படி நைட் நீங்க என்ன பண்றான், குதிரையில போறேன்னு. இப்போ அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றான், யோசிக்கிறான். அப்போ ரைட்டு, இவன் குதிரையில போறப்ப நம்மளும் குதிரை வால் என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கிட்டு நாமளும் என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணோம். அப்போ சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு ஜாலி, நம்மளும் இவனுக்கு தயவுல என்ன பண்ண போறோம், சொர்க்கத்துக்கு போறோம் உயிரோடவே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 1 2 ஆச்சு, 2 நாளாச்சு, அப்படி பயங்கரமா ஊர் ஃபுல்லா ஆச்சு, பரவாயில்ல. ஊர் ஃபுல்லா நைட்டு ரெடியா நிக்குது. குதிரை நைட் என்ன ஆகுது, வருவன் குதிரையில ஏறி உட்காரான். குதிரையில என்ன பண்ண முடியல, பாதி தூரத்துக்கு மேல பறக்க முடியல. என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, இவன் குதிரையோட வாழை இவன் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான், இவன் ஃப்ரெண்டோட கால அடுத்த ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான். அவன் கால லைனா என்ன பண்றான், பிடிச்சிட்டாங்க. கடைசி யாருமே என்ன பண்ணல, போகல. இப்ப சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கப்பட வேண்டுமே, ஆனால் அது ரகசியமாகத்தான் இருக்கப்பட வேண்டும். அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான கதை விளக்கத்தோட சொல்லியிருக்கீங்க. இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உரை
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் இன்றைய தளத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளுமே ஒரு சிந்தனையை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய நாள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு நாள் என்ன சிந்தனை எப்படி பார்த்தீங்கன்னா, உலகின் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய வாழ்வியல் உளவியல் சிந்தனைகள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா. அதுல ஒரு சில விஷயத்த எனக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரீகால் பண்ணலாம். நம்ம விவிலியத்துல நீதிமொழிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல தொடக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அதுலதான் அந்த நீதிமொழிகள் ஆரம்பமாகும். அதே போல அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற அந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை நீ அறிந்து கொள்வதே ஞானத்தின் தொடக்கம் அப்படிங்கிறது. சோ முதல்ல இன்னைக்கு நம்ம இதை கடந்த சில நாட்களாகவே இந்த ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நான் நினைக்கிறேன். சோ நம்மை நாமே அறிந்து கொள்வது அப்படிங்கிறது. சோ அப்போ என்னை நானே அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப என்னால் எவ்வளவு நேரம் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஓட போறோம், என்னால வேகமாக ஓட முடியுமா, இல்ல என்னால நீண்ட தூரம் ஓட முடியுமா, இதை தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற போட்டியில என்ன பண்ண முடியும், பங்கெடுக்க முடியும். ஒருவேளை என்னால் நீண்ட தூரம் ஓட முடியும் ஆனா வேகமா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாதுன்னா அப்ப எனக்கு ஏற்ற ரேஸ் வந்து 100 மீட்டர் டேஷோ இல்ல 200 மீட்டர் டேஷோ கிடையாது. எனக்கு ஏற்ற ரேஸ் என்னதுன்னா ஒரு பெரிய மராத்தான் ரேஸ், ஒரு 8000 மீட்டர் ரன்னிங், இல்ல ஒரு 40 கிலோமீட்டர் ரன்னிங், அந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்குல ஓடக்கூடிய ஓட்ட என்னால என்ன பண்ண முடியும், ஓட முடியும். மெதுவா ஓடினா கூட என்ன பண்ணிடுவோம், போய் இடத்த ரீச் பண்ணிடுவோம். ஒருவேளை நான் வேகமாக ஓடக்கூடிய திறமை என்னிடம் இருக்கிறது, ஆனால் என்னிடம் நீண்ட நேரம் ஓடக்கூடிய திறமை இல்லை அப்படின்னா நான் ஒரு 100 மீட்டர் ஓட்டம் 200 மீட்டர் அதுதான் எனக்கு என்ன வெற்றி பெறுவேன். சோ அப்போ எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது ஞானத்தின் தொடக்கம். சிறப்பு. இன்னும் தொடர்ந்து பேசுவோமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது.
இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற, ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற இந்த தருணத்திலே ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளன என்று நாம் தியானிக்கின்றோம். இந்த பேரன்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற நபர்களாக நாம் இருக்கின்றோம். அதை ஆண்டவர் முழுமையாக நமக்கு தருகின்றார். அந்த பேரன்பிலே நாம் என்றும் வாழ இன்றைக்கு இந்த திருப்பாடல் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த திருப்பாடல் துயரத்தில் இருக்கின்றவர்கள், வாழ்விலே மகிழ்ச்சி இழந்தவர்கள், ஏதோ ஒன்றை இழந்துவிட்ட ஒரு நிலையிலே தியானிக்கின்ற ஒரு திருப்பாடலாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆக ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்ற ஒரு நபர் அந்த துன்பத்தை தாங்க இயலாது தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய ஏக்கங்களையும் அவர் கொட்டி தீர்க்கின்றார். யாரிடத்திலே துன்பத்தையும் துயரத்தையும் கொட்டி தீர்ப்பது? சரியான இடத்திலே துன்பத்தையும் நம்மளுடைய வேதனைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். அது தவறான இடத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால், அது கொட்டி தீர்க்கப்படுகிறது என்றால், அதன் விளைவு நம்மை இன்னும் ஆழமான துயரத்திற்குள்ளாகவும் வாழ்வின் இழப்பாகவும் மாறிவிடும். ஆக சரியான இடம் எது? இன்றைக்கு இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரே என்று இறைவனிடத்திலே தன்னுடைய துயரத்தையும் தன்னுடைய வேதனைகளையும் கொட்டி தீர்க்கின்றார். காரணம், அவரே அந்த துயரத்திலிருந்து மீட்க வல்லவர். அவரே பேரன்பை கொடுத்து அவரை அரவணைத்து கொள்ள வல்லவர். உண்மையான அன்பை பொழிகின்ற அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் மட்டுமே தயாராக இருக்கின்றார். ஆக தன்னுடைய துயரத்தை ஆண்டவரிடத்திலே அவர் கொட்டி தீர்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய துயரங்களையும் நம்முடைய துன்பங்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திருப்பாடல் எப்பொழுதுமே ஒரு இறந்தவர் வீட்டிலே பாடப்படுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஒரு துயர் நிறைந்த இடத்திலே இந்த திருப்பாடலை ஒரு குருவானவர் ஜெபிப்பார். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும், இருக்கின்றது. அதை உணர்ந்து பார்த்து அதை ஆண்டவரிடத்திலே சரியான இடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்க இந்த அருமையான நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். காரணம், மீட்பும் பேரன்பும் அவர் நமக்கு தருகின்றார். ஆண்டவரே, இதோ விடியலுக்காக நான் காத்திருக்கின்றேன். என்னுடைய விடியலை நீர் மட்டுமே தர வல்லவராக இருக்கின்றீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பும் மீட்பும் அவரிடமே மிகுதியாக உள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். ஆக இந்த உலகத்திலே பேரன்பும் மீட்பும் நமக்கு மிகுதியாக கொடுக்க வல்லவர் ஆண்டவர் ஒருவரே. மீட்பு செயல், பேரன்பு நமக்கு சரியான இடத்திலே கிடைக்கிறது என்றால் அது ஆண்டவரிடம். அதுவும் மீட்பின் செயல் இன்னும் கால தாமதமாக அது நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரையே நாம் ஏங்கிக் கொண்டு நாடிக்கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் சரியான மீட்புக்குள்ளாக நாம் செல்கிறோம் என்று அர்த்தம். காரணம் என்ன என்றால், அந்த மீட்பின் திட்டம் என்னிலே ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்படுகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது இறைவன் இவரை இந்த துன்பத்திலே இருக்கின்றார், இந்த கஷ்டத்திலே அவர் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு நம்மை அந்த மீட்புக்குள்ளாக பயணிக்க, நம்மை தொடர்ந்து செல்ல அவர் வழி காண்பிக்கின்றார். அப்பொழுது அந்த மீட்பின் திட்டத்திலே அந்த தீமைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது, அந்த தீமைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. உண்மையான மன்னிப்பை கொடுக்கின்றார். ஆண்டவரிடத்திலே நாம் அந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக கால தாமதம் ஆனாலும் நாம் நம்மையே அர்ப்பணிக்கின்ற பொழுது முழுமையாக மீட்டெடுக்கின்றார், மிகுதியான பேரன்பை கொடுக்கின்றார். ஆகவே இந்த திருப்பாடல் யார் துயருறுகிறார்களோ எல்லோரும் துயருற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். துன்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும்
தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணிக்க, அந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக நம்மையே ஒப்பு கொடுக்க, அந்த மீட்பு திட்டம் நம்மிலே நிறைவாக செயல்படுகிறது. அதற்கு காலதாமதமாகும். ஆகவே நம்மையே பொறுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரின் முழுமையான மீட்பின் செயலிலே நம்மையே அர்ப்பணிக்க அழைப்பை கொடுக்கிறது. ஆகவே துன்பத்தை சரியான இடமாக ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை முழுமையாக மீட்டுக் கொள்வார். மிகுதியான பேரன்பினால் நம்மை அரவணைத்துக் கொள்வார். உண்மையான வாழ்வை நாம் கண்டடைவோம். இந்த அருமையான திருப்பாடலிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே நமது எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் ஒப்பு கொடுத்து மீட்பு திட்டத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து நாம் புது வாழ்வை கண்டடைவோம். ஜெபிப்போமா? எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உமது மீட்பு திட்டம் எங்களிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறது. அதற்கு நாங்கள் பொறுமையோடு செவி சாய்க்கவும், உமது பேரன்பை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவும் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இதோ மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உள்ளது என்பதை நாங்கள் தெரிந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தி அருளும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பெரிய பெரிய அறிஞர்களின் உளவியல் சிந்தனைகள். அதில் அடுத்ததா என்ன? மார்க்கஸ் என்ற அறிஞர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய மகிழ்ச்சி எதனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும், அப்படிதான் அமையும். நம்மளுடைய வாழ்க்கை எல்லோருக்குமே அப்படிதான் இருக்கும். இப்ப என்னுடைய நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல வாழ்க்கை இருக்கும். இதுவே என்னுடைய தீய எண்ணங்கள் இருந்ததுன்னா எனக்கு தீய வாழ்க்கை. என்னை சுத்தி எல்லாமே சூனியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பொருள் உணர்ந்து நம்ம இருந்தோம், அந்த வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா அதே போல அமையும். கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைன்ஸ். ஆனா இதை நான் இன்னும் புரிந்து கொள்ள, இன்னைக்கு உங்க லைஃப் எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ போதுங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் என்ன பண்ணணும்? யோசிக்க வைக்கும். நான் என்னை குறித்து எண்ணுகிறேனா, இல்ல பக்கத்துல வீட்டுல அவன் அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான்னு நினைச்சு நான் பொறாமப்படுறேன்னா, இல்ல கடவுளை நான் ஆசீர்வாதங்களால நிரப்பலன்னு சொல்லி நான் குறைபட்டு கொள்கிறேனா, இப்படி ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. அப்பதான் என்கிட்ட என்ன பதில் வருது? வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு. இப்ப வாழ்க்கை எப்படிங்க போகுது? வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. கடவுள் எல்லாம் நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. எவர் ஒருவரால் சொல்ல முடிகிறதோ அவருடைய எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் அப்படி அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் அவர் என்ன பண்ணுவார்? பாசிட்டிவான விஷயத்தை மகிழ்ச்சியாவும் இருப்பாரு. அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி என்பதுதான் கிடைக்கும். சோ அப்போ என்னுடைய லைஃபோடைய சந்தோஷமோ இல்ல என் லைஃப் சந்தோஷமா போகுதோ இல்ல சந்தோஷமா போகலையோ அதுக்கு முழு காரணம் யாருன்னா என்னுடைய எண்ணங்கள். அப்போ அந்த என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றிக்கொள்வதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை என்னால் என்ன பண்ண முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். அதான் மார்க்கஸ் அழகா சொல்லியிருக்கிறார். இன்னும் வேற என்னென்ன அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பேசலாம். மார்ச் 22 இயேசுவின் இதயத்தின் புனித மரிய ஜோசிஃபா. ஸ்பெயின் நாட்டில் விக்டோரியா நகரில் வாழ்ந்த பர்னபா சான்கோ பேட்ரா தே குவரா பெற்றோருக்கு கிபி 1842 ஆண்டு பிறந்தார் மரிய ஜோசிஃபா. தன் 7வது வயதில் தன் தந்தையினை இழந்த இவர் சிறுவயது முதலே நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னை மீதும் மிகுந்த பக்தியோடு இருந்தார். தன் 15வது வயதில் படிப்பிற்காக மேட்ரிடில் இருந்த உறவினர் வீட்டிற்குச் சென்ற இவர் 3 ஆண்டுகள் கல்வி பயின்று தன் 18வது வயதில் விக்டோரியா நகருக்கு திரும்பினார். கிபி 1860 ஆண்டு மரியின் ஊழியர் துறவற சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற ஜோசிஃபா, பேராயர் கிளாரட் மற்றும் சபை தலைவி புனித சொலடேட் டோரஸ் அகஸ்தா ஆகியோரின் அனுமதி பெற்று மரியின் ஊழியர் சபையிலிருந்து விலகினார். கிபி 1871 ஆண்டு அன்பர் இயேசுவின் பணியாளர் சபை என்ற புதிய துறவற சபையினை தொடங்கிய மரிய ஜோசிஃபா
எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்தார். நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவு கொடுப்பது மட்டுமே அருட்சகோதரிகளின் பணி அல்ல, அவர்களின் உள்மனக் காயங்களை ஆய்ந்தறிந்து பரிவுடன் பணியாற்ற வேண்டும் என்று கூறிய ஜோசிஃபா, இறைவனை மையமாக வைத்து நோயாளிகளுக்கு சேவை என்பதனை தன் சபையின் நோக்கமாக அறிவித்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் தன்னை முழுமையாக கையளித்து இறை பணிகளைச் செய்த அருட்சகோதரி மரிய ஜோசிஃபா கிபி 1912 மார்ச் 20 விண்ணகம் சென்றார். அருட்சகோதரி மரிய ஜோசிஃபா கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2000வது ஆண்டு அக்டோபர் 1 அவரை புனிதராக உயர்த்தினார். புனித மரிய ஜோசிஃபா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், மருத்துவத் துறையினால் கைவிடப்பட்டு துன்புறுகின்ற நோயாளிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் பெரிய பெரிய அறிஞர்கள் பல வார்த்தைகளை பொருள் உணர்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் வழி நம்ம வாழ்ந்தால் உண்மையாவே வாழ்க்கை அற்புதமாகும். அந்த வகையில் அடுத்ததாக அடுத்தது உளவியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா நம்ம யாரை தவிர்க்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன பண்ணுவோம், தவிர்க்கவே முடியாது. நிறைய உளவியல் கோட்பாடுகள், உளவியல் சிந்தனைகள், ஒரு மனுஷனுக்கு கனவு ஏன் வருது, அந்த கனவு எதனால, அந்த கனவுக்கான காரணம் என்னங்கிறத ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்னவர். அப்போ அவர் சொல்லியிருக்க, அவர் நிறைய விஷயங்கள் உளவியல் ரீதியாக என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. நம்ம மேபி சிக்மண்ட் ஃப்ராய்டோட உளவியல் கோட்பாடுகள் அப்படின்னு நீங்க நெட்ல போய் தேடினாலே நிறைய இருக்கும். அதை வச்சு நம்ம 1-2 இல்லை எத்தனையோ கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிகள் கூட என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு. அதுல எனக்கு குறிப்பிடும்படியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்நிலை மனது அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், எவன் ஒரு நாள் தன் ஆழ் மனதில் தூண்டி எழுப்ப முடிகிறதோ அவன் ஒரு நாள் வாழ்க்கை அவன் விருப்பப்பட்ட மாதிரி என்ன பண்ண முடியும். இன்னைக்கு வாழ்வில் சாதித்த சாதனைகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆழ் மனதை தூண்டி எழுப்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் ஆழ் மனதுல இருந்து என்ன பண்ணிருக்காரு, தூண்டி எழுப்பி இருக்கிறார். அந்த விஷயம் அதனால இருந்ததுனால அவரால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப ஒரு ரீசெண்டா கிரிக்கெட் வேர்ல்டு கப் T20 முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவை பத்தி சொல்ல வரப்போ அவருடைய ஒரு பகிர்வானால பார்க்க முடிஞ்சது. பழைய வீடியோ ஃபுட்டேஜ், பழைய இன்டர்வியூ. அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ஷூ கடைக்கு போயிட்டு ஒரு ஷூ வாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கையில காசு இல்லாம என்ன பண்ணிருக்காரு, திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட எத்தனையோ ஜோடி ஷூ என்ன பண்ணுது இருக்குது. சோ அப்போ அந்த ஆள் மனதை என்ன பண்றது, தூண்டி இருக்குது. அந்த வகையில் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு பிடிச்சமான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இது வந்து ஒரு ஐஸ் கியூப் போன்றது. இது மாதிரி 7 மடங்கு நம்முடைய ஆழ் மனதில் புதைந்துள்ளது. அப்ப அதையும் நான் தூண்டி எழுப்புனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என் வாழ்க்கை இன்னும் 7 மடங்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி மாற்றத்தை என்ன இருக்கும். சோ அப்போ எனக்கு மேற்புறம் தெரியக்கூடிய மனதை மட்டும் நான் தூண்டி எழுப்புவதால் இவ்வளவு நன்மைகளை என்னால் பெற முடிந்தால், என்னுள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை, ஆழ் மனதை நான் தூண்டி எழுப்புகின்ற ஒரு மகத்தான வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். கண்டிப்பா இன்னும் எவ்வளவு அறிஞர்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்றதை சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். முடிந்தவரை அந்த முனிவரிடம் கற்றுக்கொண்டு விட்டார்கள் சீடர்கள். இறுதியாய் போய் நின்றார்கள். குருவே, தட்சணையாக ஏதாவது நாங்கள் தர வேண்டும் என்று விரும்புகிறோம், தயங்காமல் கேளுங்கள். சின்னதாய் புன்னகைத்து விட்டு சொன்னார், அதோ அந்த காட்டுக்குள் சென்று பயனற்று விழுந்து கிடக்கும் சருகுகளை கொண்டு வாருங்கள், அது போதும். என்ன, பயனற்ற சருகுகள் தான் தட்சணையா? பயனற்ற சருகுகளை இவர் ஏன் கேட்கிறார் என்று புரியாமல் இருந்தாலும் கேட்டபடி காட்டுக்குள் கிளம்பி விட்டார்கள் சீடர்கள். நுழைந்த உடனே ஒரு சருகு குவியலை பார்த்ததும் ஓடிப்போய் சேகரிக்க ஆரம்பிக்க தடுத்து நிறுத்தினார் ஒரு வயதான பெரியவர். தம்பிகளே, அது என் வயல் உரத்திற்காக நான் சேகரித்து வைத்துள்ள சருகுகள், சாம்பலாக்கி உரமிட. ஓ அப்படியா, இப்படியும் பயன்படுமா இந்த சருகுகள்?
இப்படி கேட்டுவிட்டு நகர்ந்தார்கள். கொஞ்ச தூரத்தில் ஒரு பெண்மணி சருகுகளை எல்லாம் சேகரித்து கூடையில் போட்டு அடைத்து கொண்டிருந்தாள். இது எதற்கு என்று கேட்டவரிடம் அவள் சொன்னாள், இதை கொண்டு போய்தான் நான் அடுப்பு பற்ற வைத்து வெந்நீர் போட வேண்டும், குழந்தைகள் குளிக்க, மீதத்தை அடுப்பெரித்து சமைக்க. ஓ அப்படியா, இப்படியும் பயன்படுமா இந்த சருகுகள்? இப்படி சொன்னபடி இன்னும் நகர்ந்து கொஞ்ச தூரம் போக அங்கே இன்னொரு பெண் சருகுகளை சேகரித்து கட்டாக அடுக்கி கட்டி கொண்டிருக்க, இது எதற்கு என்று கேட்க அவள் சொன்னார், இவற்றையெல்லாம் கொண்டு போய் வட்ட தகடு போல் தைத்து இலை போலாக்கி ஆசிரமத்தில் விற்று விடுவேன். சாப்பாடு சிற்றுண்டி பலகாரங்களை போட்டு சாப்பிடாது உதவும். விற்று வரும் பணத்திலே என் குடும்பமே சாப்பிட உதவும். ஓ அப்படியா, இப்படியுமா பயன்படும் இந்த சருகுகள்? இப்படி சொன்னபடி மேலும் நகர்ந்து உள்ளே போக அங்கே ஒரு நடுத்தர வயதுக்காரர் காய்ந்த சில குறிப்பிட்ட இலைகளை பொறுக்கி கொண்டிருப்பதை கண்டு எதற்கு என்று கேட்க அவர் சொன்னார், நான் நாட்டு மருத்துவன், இந்த உலர்ந்த இலை சருகுகளை கொண்டு போய் மூலிகைகள் தயாரிப்பேன், உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்ற. ஓ அப்படியா, இப்படியும் பயன்படுமா இந்த சருகுகள்? மேலும் வியந்தபடி காட்டுக்கு உள்ளே போக ஒரு மரத்தடியில் சில சருகுகள் கிடக்க அவற்றை எடுக்க குனிந்த போது பறவை ஒன்று பறந்து வந்து தன் அலகால் அதை கவ்வியபடி பறக்க இவர்கள் அந்த திசையை நோக்க அந்த பெரிய மரத்தில் அந்த வகை சருகுகளை கொண்டே அழகான கூடு ஒன்றை கட்டி கொண்டிருந்தது அந்த குட்டி பறவை. அந்த பறவை தன் கூட்டுக்கு மேலும் சில சருகுகள் வேண்டுமே என்று வியந்து போய் இது இப்படியும் பயன்படுமா என்று அதை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள் ஒரு தாமரை தடாகத்தை நோக்கி. அந்த தாமரை தடாகத்திலே பெரிய அகன்ற பழுத்த இலை ஒன்று தெரிய, அதை பறிக்கலாம், குருவுக்கு தரலாம் என்று அணுகி அதை தொடப்போக உற்று பார்த்து விட்டார்கள். அதிலே அந்த அகன்ற இலை மேலே நூற்றுக்கணக்கான எறும்புகள் குவிந்து கிடப்பதை உற்று பார்த்து விட்டார்கள். இவைகளுக்கு அடைக்கலம் தந்து உயிரை காப்பாற்றுவது இந்த சருகு போன்ற இலைதானே என்று எடுக்காமல் நின்று விட்டார்கள். இப்படியும் பயன்படுமா இந்த சருகுகள்? இன்னும் வியந்தபடி இறுதியில் கூடி ஒரு முடிவெடுத்து குருவிடம் போய் நின்றார்கள். சருகுகள் எல்லா வெற்று கரங்களோடு, குருவே எங்களை மன்னிக்க வேண்டும், மரத்திலே பசுமையாக நிழல் தந்த இலைகள் காய்ந்து சருகுகளான பின்னரும் பல வகைகள் பயன்படுவதை நாங்கள் பார்த்து விட்டோம், உணர்ந்து விட்டோம். பயனற்ற சருகுகள் என்று எதுவும் இல்லை என்றும் உணர்ந்து நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். மலர் முகம் பூத்தபடி சொன்னார் முனிவர். இப்போது சீடர்களை நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். நீங்கள் இன்று இப்படி பெற்ற அனுபவ அறிவே எனக்கு நீங்கள் தரும் உயர்ந்த வகையான குரு தட்சணை. போங்கள், வாழும் வரை பயன்படுங்கள் இந்த சருகுகள் போல. இலை செத்தாலும் பயன் தரும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இருந்தும் இறந்தும் பயன் தர வேண்டும் என்பதால் தான் நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்கிறார் இறைமகன் இயேசு. மரத்திலிருந்து பழுத்து விழும் இலைகள் பயந்து நடுங்கியபடி விழுகிறதில்லையே, ஆடி பாடி பறந்தபடியே தானே விழுகின்றன. ஆம், இலைகள் அவைகள் உதிர்வதிலும் கெத்து, உரமாய் எழுவதிலும் கெத்து. மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும், மறவாதே. உதிர்ந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த பணக்காரனும் கிடையாதுங்க. என்ன செய்ய, வெறுந்தாளியின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வரும் வாழை இலை போலத்தான் சில நல்லவர்களின் வாழ்க்கையும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய அறிஞர்களின் உளவியல் சிந்தனைகள். அதில் அடுத்ததா என்ன, நாம் என்ன எண்ணங்கள் எண்ணுகிறோமோ அதுதான் நமக்கு பதிலாக இன்று கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம புத்தர் சொன்ன அந்த வார்த்தை தான். பல நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி எப்படியோ இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஒரு பல கேள்விகள் வரும். எதனால அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு. நம்மளுடைய நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு நல்ல பதிலை தேடி கிடைக்க போகுது. அதுவே நம்ம ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தவறான பதில் தான் கிடைக்க போகுது. கண்டிப்பா இதை சொல்லும்போது
கிரிக்கெட்டர் இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய MS தோனி வந்து ஒரு முறை மேட்ச் வந்து இந்தியா தோத்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து எப்பவும் போல கேள்விகள் என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் தொலைது. அது வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்ல வேற என்ன பண்ணிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இன்னைக்கு வந்து உங்களால நிறைய ரன்ஸ் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல, நிறைய ஓட்டங்கள் முடியல, சோ இது உங்களுடைய ஓய்வு பெறுவதற்கான நேரமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பப்ளிக்கா அவங்க வச்சு கேட்கிறாரு. அவர் சிம்பிளா நீங்க வாங்க, யார் கேள்வி கேட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட உட்கார வச்சு ஒரு தோல் மேல கை போட்டு, ஸோ இன்னைக்கு என்னுடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல அதை பார்த்தா எத்தனை பால் நான் ஃபேஸ் பண்ண இவ்வளோ, ஓகே அதில் எவ்வளோ ரன்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஓகே இது ஸ்ட்ரைக் ரேட் எந்த மாதிரி இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, எத்தனை பவுண்டரி சிக்ஸ் நான் அடிச்சேன், அதெல்லாம் வெளியே ஸ்டேடி தொழில் போகிற அளவுக்கு பவராக இருந்துச்சு, என்னால் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வேகமாக ஓட முடிஞ்சிச்சு, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு நினைக்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட எண்ணம் என்னன்னா, அவருடைய கேள்வியை கேட்டு ஏதோ ஒரு பிளாக் பண்ணணும், அவர் சரியா இல்லை விளையாடலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறது மேபி அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்கான விட என்ன பண்ணாரு, இவரோட எண்ணத்தின் வாயிலாக நான் இன்னும் ஃபிட்டா தான் இருக்கிறேன், நீ சொல்ற மாதிரி வெளியே போறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது அப்படிங்கிறத அவருடைய வாயில இருந்து என்ன பண்ணார், விடையாக வர வைத்தார். அது போல நான் கௌதம புத்தர் சொல்வது போல நம்முடைய எண்ணங்களுக்குத்தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது விடையாக கிடைக்கின்றது. அப்போ எண்ணம் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது. அது எவ்வளவு ரொம்ப நாள் நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸெட்ரா போட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் என்பது பாசிட்டிவா நேர்நிலையாக மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல அடுத்தவனை பத்தி பரமப்படுறதோ, அடுத்தவனை பத்தி புறணி பேசுறதோ, இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள எண்ணத்துல வந்துருச்சு அப்படின்னாலே நிச்சயமாக நான் விரும்பிய வாழ்க்கை என்னால் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அறிஞர்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்றது இப்ப அடுத்த பகுதி பார்க்கறது சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்களுடைய உளவியல் சிந்தனைகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்ததா யார் என்ன சொல்லியிருக்கா? எஸ், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகள் நம்மளே வந்து அடிக்கடி சொல்லி பார்த்துப்போம். அப்படி பார்க்குறப்போதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்ட்ரி ஃபோர்ட் சொன்ன அந்த வார்த்தை, உன்னால முடியும் நீ நினைச்சனா அது முடியும், உன்னால முடியாதுன்னு நீ நினைச்சனா அது முடியாது. கண்டிப்பா அது ரொம்ப சின்ன வார்த்தையாக ஒரு எளியமான ஒரு சொல்லாடலாக இருந்தாலும் சொல்லக்கூடிய பொருள் ரொம்ப ரொம்ப பலன். நாம முடியும் நினைச்சா அதை நம்மளால செய்ய முடியும், முடியாதுன்னு நினைச்சாச்சுன்னா நம்மளால செய்ய முடியாது. அதுதான் பிராக்டிகலா செய்ய போனா கூட அதுதான் உண்மை. முடியும் நினைச்சிட்டு செஞ்சா எப்படியாவது முடிச்சிருவோம். ஆனா அது முடியாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம பேக் வாங்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? என்னால் முடியும் என்பதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, என்னால் முடியாது என்பதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? எல்லாம் நம்ம கைகளில் தான் இருக்குது. இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் உறவுகளாய் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று இரவாத உடலை அடைந்தவர், மண்ணின் மேலை வான்புகழ் நட்டானும், மாசில் சீர் பெண்ணினுள் கற்புடைய பெற்றானும், உண்ணு நீர் கூவல் குறைவின்றி தொட்டானும், இம்மூவர் சாவா உடம்பு எய்தினார். மண்ணின் மேலை வான்புகழ் நட்டான். இந்த முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிற அவர் யார் என்றால், இந்த மண்ணில் அழியாத புகழை கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுடைய உடல் அழியாது, அவர்கள் என்றுமே இங்கு உயிர் வாழ்வார்கள். அதான் அன்பின் வெளியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அழியவில்லை, சாகவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதை போன்றுதான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். யாரெல்லாம் ஒன்றுபட்டு வாழ்கிறார்களோ, ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, முயல்கிறார்களோ, அவர்களெல்லாம் வாழ்கிறார்கள். அவர்களெல்லாம் வான் புகழை எட்டியவர்கள், மற்றவர்கள் தான் செத்தவர்கள். ஆக இந்த புகழ் தன்மை, புகழ் என்பது 16 பெரும் பெயர்களுள் ஒன்று. அது நலவாழ்வு புகழ், 2ஆம் பேராகவே அது வைக்கப்படுகிறது. அந்த புகழ் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இசை என்றால் புகழ், வசை என்றால் புகழுக்கு எதிரானது. அந்த புகழுக்கு எதிரான தன்மை, இழிவுத்தன்மை, அது ஒழிய வேண்டும். அப்படி இருக்கிறவங்க தான் வாழ்கிறவங்க. ஆனால் புகழ் ஒழிகிற அளவுக்கு வாழ்ந்தால் அவர்கள் வாழ்கிறவர்கள் அல்ல, அவர்கள் செத்தவர்கள். இன்று இங்கு இரவாத உடல்களை கொண்டவர்கள்
இங்கு பெருக வேண்டும். அவர்கள் இந்த உடல் அடிப்படையில் ஏதோ உயிர் இழந்தவர்கள் போன்று இருக்கலாம், ஆனால் எக்காலத்துமே அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முன்னர் இந்த மண்ணை காத்தவர்கள், நாட்டை காத்தவர்கள், அவர்களெல்லாம் உயிரை ஈகம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புகழ் அடிப்படையில் அந்த புகழ் உடம்பு என்றும் அழியாத தன்மையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். பாரதியார் தன்னுடைய பாடல் ஒன்றில் இப்படி பதிவு செய்வார்: வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வான்புகழ் கொண்டிருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அவர் முன்வைக்கிற அந்த செய்தி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அருமை. தமிழ்நாடு வான்புகழ் கொண்டிருக்கிறது. வள்ளுவன் இங்கு தமிழகத்தில் அவர் தரப்பட்டதனால் அவர் திருக்குறள் நெறியில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் வான்புகழ் கொண்டவர்கள் தான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி வாழ்வதற்கு திரிகடுகம், திருக்குறள் உள்ளிட்ட இந்த செய்யுள்கள் இருக்கின்றனவே, இவை மிகச்சிறந்த வழிமுறைகள். அந்த அடிப்படையில் எல்லாம் இங்கு புகழோடு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியா தொடர்பாக ஒரு பாடல் உண்டு. புவன ராணியே புனித ராணி புகழுமா மகிமை ராணியே என்று வரும். அதில் ஒரு சொல் புகழ். புகழ் நிறைந்த ஒரு தாய், வானுயர்கின்ற புகழ் நிறைந்த ஒரு தாய். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிக்கவர்களாக இங்கு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களையே நம்முடைய நண்பர்களாகவும் ஏற்பதற்கு இங்கு உறுதியேற்க அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது புகழ். புகழ் அருமையான ஒரு தமிழ் சொல். அதில் ஒரு காரணம் என்ன? தமிழுக்கு இழா அழகு. புகழில் இழா இருக்கிறது, இழ் சிறப்பு. அது இசை என்கிற அந்த ஒரு சொல்லாலும் அதனுடைய பொருள் உணர்த்தப்படுகிறது. அதோடு பாராட்டு, பெருமை, இப்படிப்பட்ட அந்த பொருட்களும் அதில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமஸ்கிருத சொல்லாக கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது. கீர்த்தி என்றாலும் அது புகழ் என்கிற அந்த பொருள்தான். ஆனால் அதற்கு நேர் தமிழ் என்னவென்றால் சீர்த்தி. அப்போ கீர்த்தனை என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவதை சீர்த்திப்பா என்று நாம் சொல்லலாம். சீரும் சிறப்புமாக அதில் அந்த சீர்த்தி என்பது அடங்கி இருக்கிறது பார்க்கிறோம். பவுசு காட்டுறான் பாருங்க என்று சொல்கிறாங்க பாருங்க. பவுசு அது ஒன்றும் தமிழ் சொல் அல்ல, அது தெலுங்கு சொல். ஆக அதை நாம் தவிர்க்கலாம். ஆனால் இங்கே எல்லாரும் புகழோடு வாழ வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதற்கேற்ப இங்கு புகழ் அது உயர்ந்திருக்கட்டும். நம் உடம்பு புகழ் உடம்பாக என்றுமே நிலைத்து நிற்கட்டும் என்று இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். பல அறிஞர்கள் சொன்ன கோட்பாடுகள், அந்த வார்த்தைகள், பொருள் உணர்ந்து அதெல்லாம் நாமும் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதை தெரிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். அடுத்ததாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? அடுத்ததா ஜீன் தே வால் ப்ரூரே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடினமான தருணங்களின் போது மட்டுமே அற்புதங்கள் நிகழ்கிறது. சிறப்பில்ல? நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான நேரம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கடினப்பட்ட தருணங்களாக இருக்கலாம். இல்ல டூ ஆர் டை சிச்சுவேஷன். நம்ம லைஃப்ல நம்ம பல நேரங்கள் அடிக்கடி சொல்லுவேன், எப்பெல்லாம் இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன் வருதோ, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிறதோ, அப்போதுதான் நாம் அற்புதமான முடிவுகள் எடுக்கின்றோம், அற்புதமான மாற்றங்கள் என்ன பண்றோம் காண்கின்றோம். அது வரைக்கும் நம்ம அதை செய்யறோமானா செய்யறது கிடையாது. சோ அப்ப அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய செயல்பாட்டின்படி டுவார்டே சிச்சுவேஷன் வர்றப்பதான் என்ன பண்றோம், ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கின்றோம். அவர் சொல்வது போல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ் மனதின் சிந்தனைகளை நாம் தூண்டி எழுப்புகின்ற பொழுது நம்மளால ஒவ்வொரு நேரத்திலையும் நல்ல நல்ல முடிவுகளையும் அற்புதமான தருணங்களை உருவாக்க முடியும். சோ அப்ப அந்த ஜீன் தே வால் ப்ரூரே சொல்றது போல நம்முடைய கடினமான தருணங்கள் இருக்கிறதா, அங்கே நிச்சயமாக அற்புதம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதை யார் தான் நிகழ்த்த முடியும் அப்படின்னா, நாம் நம்பினால் மட்டும்தான். விவிலியத்துல கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு அற்புதங்கள் நிகழ்கின்ற பொழுதும் கேட்கக்கூடிய கேள்வி, நீ நம்புறியா, உனக்கு வேணுமா? அதுதான் என்ன பண்ணுச்சு, மிராக்கிள், அந்த அற்புதத்தை என்ன பண்ணுச்சு, ஏற்படுத்துச்சு. சோ வாழ்வின் கடினமான தருணங்கள் நிச்சயமாக அற்புதத்தை ஏற்படுத்தும். அந்த அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாமும் நகர்வும் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 1000 கதைகள், உலகமே உள்ளங்கையில். ஒரு காலத்தில் குடும்பம் முழுவதும் ஒரே திரைக்கு முன்பாக அமர்ந்திருந்தது.
இன்று ஒரே வீட்டில் 4 பேர் 4 திரைகள். ஓடிடி தளங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? அது நம்ம எங்கு கொண்டு செல்கிறது? ஓடிடி தளங்கள் சுதந்திரத்தின் அடையாளமா, அடிமைத்தனமா, பொழுதுபோக்கா அல்லது பாதிப்பா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி விடுதலை பயணம் 32. மோசே மலையில் நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ராயேலே, உன்னை எகிப்து நாட்டின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். மோசே தாமதமானார். உடனே மக்கள் உடனடி கடவுள்களை உண்டாக்கினர். அதற்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். உண்மை கடவுளை மறந்தனர், அவரை துறந்தனர். குடும்பத்தில் உடன் இருப்பவர்களை மறந்தனர். உடனடி கேளிக்கை, உடனடி இன்பம் என்று போகும் அவசர உலகத்தில் ஓடிடி தளங்கள் கேளிக்கை என்னும் வரத்தை தரும் போலி கடவுள்களே. இன்றைய காலத்தில் இணைய உலகில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருப்பது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்களே ஆகும். உலக திரைப்படங்களிலிருந்து இணைய தொடர்கள், வெப் சீரிஸ் மற்றும் பல்சுவை நிகழ்வுகள் வரை அனைத்தையும் விரும்பி பார்க்கும் தளமாக அது விளங்குகிறது. பல ஆண்டுகளாக கேபிள் டிவி பார்த்து கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர், இந்த தளங்களையே இன்று விரும்புகின்றனர். செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மற்றும் கேபிள் வழி ஒளிபரப்பு முறைமைகள் இன்று மாற்றம் கண்டுள்ளதை கார்டு கட்டிங் என்கின்றனர். புற்றீசல் போல அதிகரிக்கும் ஓடிடி தளங்கள் ஒரு தனி மனித விருப்பத்திற்கேற்ப பர்சனலைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வடிவமைக்கப்படுகின்றது. யார் எதை எப்பொழுது பார்க்க விரும்புகின்றார்களோ அதை அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பார்க்க முடியும். பல்வேறு மொழி பேசும் பயனர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே காணொளிகளை தயாரித்து கொடுக்க முடிகிறது. இதனால் பல்வேறு மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் நமக்கு அறிமுகமாகிறது. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார செழுமைகள் உலகத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. ஓடிடி தளங்களை காலத்தின் கொடை என நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. மொழி, கலாச்சாரம், பண்பாட்டு திணிப்பு, வேறு எதை பற்றும் யோசிக்க விடாமல் பல மணி நேரமாக தொடர்ந்து பார்க்க வைப்பது, தணிக்கையற்ற வெளியீடுகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் போன்ற கூறுகள் ஓடிடி தளங்களை ஆய்வு கண்ணோட்டத்தோடும் விமர்சன அணுகுமுறையோடும் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்த எபிசோட் தானாகவே தொடங்குவதுதான் பிஞ்ச் வாட்சிங்க்கு மிக முக்கிய காரணம். எனவே செயலியில் உள்ள ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் எபிசோட் என்ற வசதியை முடக்குங்கள். ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்ததை பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க இது உங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்கும். பலர் சாப்பிடும்போது ஏதாவது பார்த்தால்தான் சாப்பாடு இறங்கும் என்ற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். இது கவனக்குறைவாக அதிக நேரம் பார்க்க தூண்டும். சாப்பிடும்போது குடும்பத்தினருடன் பேசுவது அல்லது அமைதியாக சாப்பிடுவது நல்லது. ஓடிடி தளங்களுக்கு ஒதுக்கும் நேரத்தை வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, ஆடியோ புத்தகங்கள் கேட்பது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மக்கள் தொடர்பு ஊடகங்களிலும் நன்மைத்தன்மையும் தீமைகளும் புதைந்திருப்பது போல இணையதள ஓடிடி தளங்களிலும் அவை காண கிடக்கின்றன. எதற்கும் பொறுமை இல்லாமல் ஆரோன் தங்கத்தால் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து வழிபட்டது போல நாமும் ஓடிடி தளங்களுக்கு அடிபணிகின்றோம். ஓடிடி தளங்கள் அல்காரித கன்றுக்குட்டிகள் என்று சொல்லலாம். இஸ்ராயல் மக்கள் மோசேயையும் யாவே கடவுளையும் மறந்தது போல ஓடிடி தளங்கள் குடும்ப உறவை வலுவிழக்கச் செய்து நமது கடவுள்களையும் மறக்கச் செய்கின்றன. ஒவ்வொருவரையும் தனித்தீவாக அது மாற்றுகின்றது.
இணைந்து வருதல், இணைந்து ஜெபித்தல், இணைந்து உணவு உண்ணல் என்ற பண்புகள் மறந்து போகின்றன. ஓடிடி தளங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு கண்ணோட்டத்துடன் அணுகுவது நம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பெரிய பெரிய அறிஞர்களின் உளவியல் சிந்தனைகள். அதில் அடுத்ததா யாருடைய சிந்தனை? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன சிந்தனை. நம்ம ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அதே வழியில அந்த பிரச்சனையை போய் தீர்க்கணும், அதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மாற்று சிந்தனை, அதாவது மாற்று வழியை கண்டுபிடிச்சு அங்க போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த கோட் வந்து கல்லூரி படிக்கின்ற பொழுது எங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்தது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வர்றப்போ அதுல வந்து இதே மாதிரி உளவியல் சிந்தனைகள் கோட்பாடுகள் எல்லாம் வர்றப்போ அதுல வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை, ஐ திங்க் ப்ரொஃபசர் SBL மைக்கேல் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் தான் எங்களுக்கு மைக்கேல் சார் தான் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டோம், நம்ம ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டோம்னா அப்ப அந்த பிரச்சனையை நாம சால்வ் பண்றதுக்கு அந்த வழியில போனா தானே அதை சால்வ் பண்ண முடியும், எப்படி வேற வழியில வந்து டவுட் இருந்துச்சு, எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் வேற வழியில போனா. அப்போ ஒரு சிம்பிளா ஒரு எளிய உதாரணம் சொன்னார். நீ ஒரு ரூம்குள்ள போறடா தம்பி, போய் கதவை முடிக்கிற, சாவி என்ன பண்ணிடுற, ஜன்னல் வழியா தூக்கி வெளியே என்ன பண்ணிட்ட வீசிட்ட. இப்போ வந்து இந்த ரூம் என்ன பண்ணணும், கதவை திறக்கணும். சாவி இருந்தா தான் திறக்க முடியுங்கிறது தான் நீ உருவாக்கின பிரச்சனைக்கான அதே வழி. ஏன்னா நீ சாவி வச்சு என்ன பண்ண, பூட்டுன, அப்ப அதே சாவி வச்சு திறந்தா தான் திறக்குங்கிறது அதே வழி. நீ நினைச்சிட்டு இருக்க வழி. இப்போ சாவி தூக்கி நீ வீசிட்ட, இப்போ சாவி உன் கைக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. அப்ப மாற்று வழி என்னது, கதவை உடைக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ எளிதாக என்ன பண்ணாருன்னா சொல்லுவார். ஸோ அதுபோல் வாழ்வில் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுவே தீர்வாக இருக்கும். அதே வழியில தான் தீர்வாக கண்டுபிடிக்கணும் கிடையாது. கொஞ்சம் மாத்தி யோசிங்க, கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணுங்க. சொல்லக்கூடிய சிம்பிளான விஷயம் என்னன்னா, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து அது வெளியே இன்னொரு ஆளா நின்று பார்த்தா தான் அதுக்கான தீர்வு என்ன பண்ணும் கிடைக்கும். நம்ம பல நேரங்கள் அந்த பூட்டிய கதவுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிறோம், உட்காந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைக்குரிய நபராவே அதுக்குள்ளவே இருந்துடுறோம். அதனால அது நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இன்னும் சிறப்பான சிந்தனைகளை தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள். இப்போ இந்த பதிவை பார்க்குற சிறிய தொழில்கள் தற்போது செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க அப்படி இருந்தாலும் சரி, அல்லது வந்து என் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குங்க, அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இதுக்கு நீங்கள் ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள் மட்டும் செஞ்சால் போதுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அடிப்படையில் 2 விஷயம் இருக்குங்க. ஏற்றுமதி அப்படிங்கிறப்ப 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், அல்லது வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு உங்கள் பொருளை கொடுக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? ஒன்று நீங்கள் பண்ணலாம், அல்லது ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பொருள் கொடுக்கலாம். இதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், மக்காச்சோளம் இன்றைக்கி அதிகமாக உற்பத்தி ஆகிற நிலைமை இருந்தாலும் ஏற்றுமதியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சின்ன வெங்காயம் திருப்பூர், பெரம்பலூர் பகுதிகளில் அதிகமாக விளைஞ்சாலும் மொத்தமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிலங்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு தேவை, இது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நமக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி தொழில் அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அதுக்கு நமக்கு வேணுங்கிற ஒரே ஒரு மூலதனம் என்ன தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிறது, அல்லது ஒரு விஷயம் தெரியணுங்கிறது. என்னெல்லாம் தெரியணும்? ஏற்றுமதி பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இந்த பக்கம் உற்பத்தி பண்ணுறவங்க யார் அப்படின்னு தெரியணும். அந்த தெரிஞ்சாலே ஜெயிச்சிடலாம். இங்கே யார்கிட்ட இருந்து வருது, இங்கே யாருக்கு கொடுக்க போகிறோம், இதை தெரிஞ்சுக்கணும். அது விவசாயம் சார்ந்த பொருள்னு இல்லைங்க. எந்த ஒரு விவசாயம்னா, எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னா இதுதான் அடிப்படை. இது பற்றி நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அரசாங்கத்தின் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் நிறைய நடத்துகிறாங்க. அதெல்லாம் கலந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நெட்டில் நீங்கள் உங்களோட மொபைலை பயன்படுத்தி ஹவு
ஆம் ஐ பிகம் அ எக்ஸ்போர்ட்டர்? ஹவ் ஆம் ஐ பிகம் அ எக்ஸ்போர்ட்டர்? இந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய கேள்வி பதில் வரும். வாட் ஆர் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் நீடட்? என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அது கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை நேரில் போய் கேட்கணுன்னா எங்கே கேட்கணும்? ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு 7 விதமான சான்றிதழ் வேணும்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அது அடிப்படையில் இந்த 7 சர்டிஃபிகேட் வேணும் அப்படி கேட்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும்? நான் ஏற்றுமதியாளனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேணும். ஆதார் கார்டு மாதிரி ஒரு நம்பர் வேணும். ஒத்துக்கிறீங்களா? அடுத்து 2வது எனக்கு பேன் கார்டு வேணும். 3வது எனக்கும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதிக்கு அனுமதிக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வேணும். 4வது எனக்கும் அந்த பொருள் கொடுக்குறவங்களோட பொருள் வந்து நல்ல பொருளை தான் ஏற்றுமதி பண்ணுறேன்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 5வது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து தெளிவானதாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஏற்றுமதி பண்ணுறப்ப என்னால் தாங்க முடியும், இந்த இதிலேருந்து வர வேண்டிய பணம் சற்று டிலே ஆனாலும் இது தாங்க முடியும். 7வது நான் அனுப்புகிற பொருள் வந்து தரமான பொருள் அப்படின்னு தரத்தை ஆய்வு பண்ணி கொடுத்த சர்டிஃபிகேட். இவ்வளோ தானே தேவைப்படும். அப்படி யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ தானே தேவைப்படும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் மொபைலை பயன்படுத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை செய்யணும் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களோட நண்பர்கள் யாராவது வெளிநாடுகளில் இருந்தால் அவங்கள்ட்ட நான் இந்த பொருளை அனுப்பவா அப்படின்னு கேட்கலாம். அப்படி அனுப்பலான்னு சொன்னால் எங்கே கொடுக்கணும்? அவங்களோட நம்பரை கேட்டு வாங்கித்தாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியர்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா பகுதியிலும் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒருத்தராக தொடர்பு வச்சு இந்த வேலையை ஈஸியாக செய்ய முடியும். இதை செய்யுங்க. இதை குறித்து மேலும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக எந்த அறிஞர் நமக்கு என்ன கோட்பாடுகளை வகித்திருக்கிறார், அதை நாம் எப்படி பொருள் உணர்ந்ததாக உணரப்போகிறோம். அடுத்ததாக யாருடைய கோட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே மால்ஸ் அப்படிங்கிற கோட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கோட்ஸ். இது வந்து புரிந்து நேரம் அப்படியே மேலோட்டமா பார்த்தோம்னா அது பெருசா ஒன்றும் புரியாது. அவர் சொல்லக்கூடிய சிம்பிளான விஷயம், ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறது அவன் காண்பிப்பதல்ல, அவன் மறைப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது ஒரு நான் யாரு அப்படிங்கறது நான் ஷோ பண்றது கிடையாது. நான் எனக்குள்ள சில விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம தொடக்கத்துல சொன்ன ரகசியங்கள், அந்த ரகசியங்கள் தான் உண்மையான நான் யார் என்பதை வெளிப்படுத்தும். இது வந்து யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டா எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். சோ அப்போ ஒரு மனிதன் என்பவன் அவன் எதை காட்டுகிறானோ அவன் அல்ல, அவன் எதை மறைக்கிறானோ அதுதான் அவன் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே மால்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்ப்போம். அவர் சொன்ன பிரகாரம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒரு பக்கம்னு ஒண்ணு இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல நான் யாராக இருக்கிறேன், அதற்கான விடை எனக்கு நல்லவன் ஒரு ஆன்சர் கிடைக்குதா இல்ல கெட்டவன் ஒரு ஆன்சர் கிடைக்குதா? அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உள் பக்கம் மறைத்து வைக்கப்பட்ட பக்கங்கள் என்னங்கிறது தெரிய வரும். அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், யாரும் எதிர்க்கிறவங்களுக்குலாம் தெரியாது. இருந்தாலும் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஸ்டுலா. இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் வரும். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதுக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன போடுறாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில், இந்த பெண்கள் வந்து கன்சீவ் ஆயிட்டு டெலிவரி ஆகுது இல்லையா, அந்த டெலிவரி டைம்ல பெயின் அதிக நேரம் இருந்தா கூட இந்த ஃபிஸ்டுலா வருது அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம். அது ஒரு சில கண்ட்ரீஸ்ல இதனால பாதித்த பெண்கள் அதிகம் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் சொல்லுது. கண்டிப்பா. அப்போ அதை பத்தி இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாங்க. பொதுவா இந்த ஃபிஸ்டுலா அப்படின்றத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பௌத்திரம் அப்படிம்பாங்க. இந்த பௌத்திரம் நிறைய இடத்துல வருங்க. அதாவது ட்ரக்கியல் ஃபிஸ்டுலா, சுவாச குழல்ல ஃபிஸ்டுலா, உணவு குழல்ல ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா,
பெண்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி வெஜினல் ஃபிஸ்டுலா வர்றதுக்கு நிறைய ரீசன், அதுல ஒரு ரீசன் மேடம் சொன்னது. அதாவது யூஸ்வலா வந்து பாருங்க, நமக்கு பிரெக்னன்சி ஆண்களுக்கும் வர்றது உண்டு. ஆண்களுக்கு பெண்களுக்கு ஈக்குவல் இன்சிடென்ஸ் இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி லேடிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. யூஸ்வலா பார்ச்சுரேஷன் போது, பிரசவத்தும் போது கர்ப்பப்பை சுருங்கி ஃபீட்டஸை வந்து வெளியே தள்ளும். ஓகேங்களா? அதனோட யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் போது மட்டும்தான் நம்ம வந்து முக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பொதுவா வந்து பாருங்க, டாக்டர் வந்து டெலிவரி பண்ணும்போது மேக்ஸிமம் சொல்லிவிடாங்க, யூட்ரைன் கான்ட்ராக்ட் ஆகி ஃபீட்டஸை வெளியே தள்ளும் போது கொஞ்சம் முக்கி நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. யூட்ரஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்ட பின்னாடி நம்மளும் வந்து அந்த முக்கிறது அப்படின்றது கூடாது. நிறைய இடத்துல டாக்டர்ஸ் இல்லாம அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, நர்ஸ்ங்க வந்து டெலிவரி பண்ணும்போது யூட்ரைன் ரிலாக்ஸ் ஆகும் போது முக்கும்பாங்க. அது ஒரு மெயின் ரீசன் இந்த மாதிரி ஃபிஸ்டுலா, ஹெமராய்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு. அதுக்கும் மேல சம் சர்ஜரிக்கல் ப்ரொசிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ்ல அந்த வகுடு ஆறாம அதனாலையும் ஃபிஸ்டுலா வர்றது உண்டு. மோஸ்ட் காமன் ஃபிஸ்டுலா என்ன அப்படின்னா பெரிய அனல் ஃபிஸ்டுலா, மோஷன் போற இடம் சுத்தி வரக்கூடிய ஃபிஸ்டுலா. இது எதனால வருது? ரொம்ப சிம்பிள்ங்க. அதிகப்படியான பாடி ஹீட், பேஷண்ட்க்கு டயபெட்டிஸ் இருக்கு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ், அப்போ வந்து இம்யூனோ சப்ரஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், இவங்களுக்கு எல்லாம் இது வரதுக்கான வழிமுறை சிம்டம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டி வருங்க. அந்த கட்டி வந்து பாருங்க, இவங்க சூடு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் ஐஎன்டி பண்ணுவாங்க. இல்ல இவங்களே வீட்டு வைத்தியம், பின் எடுத்து கொடுத்தது, இந்த மாதிரி முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. ரெக்கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சஸ், பாயில்ஸ், அதை சரியா ட்ரீட் பண்ணாம விடுறது மெயின் காஸ் ஃபிஸ்டுலா வர்றதுக்கு, இல்லைங்களா? அதோட விளைவுகள் என்ன மாதிரி அவங்களுக்கு தெரியும் பேஷண்ட்க்கு? முதல்ல ஒரு கட்டி தாங்க இருக்கும். அந்த கட்டியை நம்ம சரியா ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம், இல்ல அடிக்கடிக்கு கட்டி வருது போகுது அப்படின் போது டாக்டர் கிட்ட போகணும், ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஒரு துவாரம் வச்சுடும். துவாரம் வச்சுட்டு வெளியே நசுறு வர ஆரம்பிக்கும். நசுறுனா சீரஸ் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆமா, அது என்ன ஆகும்னா உள்ள டெபாசிட் ஆயிட்ட பின்னாடி பயங்கர வலி எடுக்கும், சுருக்கு. ஆமா, நிறைய ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட் வச்சுக்கிறது, பேண்டி லைனர் வச்சுக்கிறது, சின்ன கிளாத் வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் வருவாங்க. ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்டுலா, பெரிய அனல் ஃபிஸ்டுலா ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. உட்கார முடியாது, நிக்க முடியாது, ஆமா, நடக்க முடியாது, படுத்திருந்தாலும் உபாதைகள் அதிகம். கரெக்ட். ஆனா இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால அது பைல்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கண்டால் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்க வழிமுறைகளை நாங்கள் சொல்லி கொடுப்போம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய அறிஞர்களுடைய உளவியல் சிந்தனைகள். ஃபைனலா யாரோட தெரிஞ்சுக்க போறோம்? வின்சென்ட் சர்ச்சில் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது நிலையானதும் அல்ல, தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்ட்டு. இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உண்மையான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கும் இல்லையா? வெற்றி அப்படின்றது அப்படி நமக்கு வந்து நிலையானதா, அது வந்து முடிவே இல்லாம போயிட்டே இருக்குமானா கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி தோல்வி அப்படின்றது நிலையானதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, அது மாறக்கூடியதுதான். அதாவது சிம்பிள். எனக்கு 10th படிக்கிறப்போ எங்கள் ஹெச்எம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெக்சர் ஒன்று கொடுத்தாரு. அந்த லெக்சரில் தான் எனக்குலாம் பயமே ஏற்பட்டுச்சு. எப்படா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற ஒரு பயம். ஆனால் அதன் பிறகு படித்து அந்த 10th வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பிறகு அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ், அப்பாடா ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் எங்கே போய் திரும்ப பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 12th அந்த ரெஸ்ட் அதான் சாதிச்சிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு மமதையில இருந்தனால 12th மார்க் என்ன ஆச்சுன்னா தலைகீழ மாறி போயிடுச்சு. அதன் பிறகு திரும்ப ஓகே இது மாறி மாறி லைஃப்ல வரும். சோ இந்த வெற்றி அப்படிங்கிறது மாறிக்கொண்டே, அதாவது அது ரீச் ஆக அடுத்த வெற்றியை நோக்கி என்ன போய்கொண்டே இருக்கணும். சோ அதனால வெற்றி அப்படிங்கிறது ஃபைனல் கிடையவே கிடையாது அவர் சொல்றது போல. அதுபோல தோல்விகள் அப்படிங்கிறது வெற்றியினுடைய ஒரு பகுதி தான். அது வந்து வெற்றிக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அதை நான் எதிர்கொள்கின்ற பொழுது அதுதான் அதோட என் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி கிடைச்சாச்சு அவ்வளவுதான், அப்பாடா நான் செட்டில். லைஃப்ல நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவோம், லைஃப்ல எங்க செட்டில் ஆக போறேன், லைஃப்ல என்ன பண்ண போறேன், எப்போ செட்டில் ஆக போறேன். அந்த செட்டில்ங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. அதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். MS தோனி அவருடைய வந்து நண்பர் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது அவர் அறிமுகமாகுவதற்கு முன்னதாகவே, கிரிக்கெட் வேர்ல்ட்லாம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னதாகவே அவர் பிராக்டிஸ் பண்ணி அவர் தனக்கான ஒரு திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு என்ன பண்ணல, கிடைக்கவே இல்லை. அந்த சூழல்ல அவர் நண்பர்கள் கிட்ட டிக்கெட் கலெக்டரா இருக்கிறப்ப சொன்னார், எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா இருந்தா போறோம், நான் ராஞ்சில என்ன பண்ணிடுவேன், ஒரு வீடு கட்டிடுவேன், எங்க வீட்டுல நிம்மதியா என்ன பண்ணுவேன் இருப்பேன் அப்படின்னா. எனக்கு 30 லட்சத்தை தாண்டி எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து பொருள் ஈட்டி இருக்கிறார். சோ அதுக்கு மேல அடுத்தடுத்ததுன்னு லைஃப் என்ன பண்ணும் போய்கிட்டே தான் இருக்கும். எனக்கு நம்மளும் சொல்ற மாதிரி எனக்கு இந்த 2 2 BHK வீடு, ஒரு காரு, ஒரு பைக், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான போதும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்படி கிடைச்ச உடனே அடுத்து என்ன, அதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து என்னன்னு கேட்க தோணுது, செய்ய தோணுது. அது போல
வெற்றி என்பது இது வந்துட்டேன் இதோட முடிஞ்சிருச்சுங்கிறதும் கிடையாது, End count தோல்வி பண்ண வந்துருச்சு முடியாது. இதுக்கு மேல என்னால ஜெயிச்சு வர முடியாதுங்கிறதும் கிடையாது. தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா காண்றாங்களோ பார்க்கலாம். டெரிக் பிரான்சிஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பிரான்சிஸ், ரோஷினி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நத்தம்பட்டியை சேர்ந்த நிவிதா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ராமர், அம்மா ஞானமதி, தம்பி கவின், ஆச்சி, தாத்தா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான் பீட்டர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா வின்சென்ட் கார்த்திக், அம்மா அல்போன்ஸ் மேரி, மனைவி சோஃபியா நான்சி, பிள்ளைகள் ஐரின், ஜோனா, ஆரோன், சூசன்னா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறீங்களோ உங்க எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எசையா நூல் 49, 15, 16 ஆகிய வசனங்கள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடம், நான் உன்னை மறக்க மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. கடவுள் எந்த அளவிற்கு நல்லவர்! பரிந்து பாலூட்டும் தாயினும் சாலச் சிறந்தவராக கடவுள் இருக்கிறார். தன்னுடைய கருவில் தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டிய தாயை விட கடவுள் பரிவுடையவராக இருக்கிறார். பெற்ற பிள்ளைகளை தூக்கி எறிந்து விட்ட தாய்மார்கள் பற்றிய கதைகள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் ஒரு காலம் தான் படைத்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிட்டு விடுவதில்லை. காரணம், நாம் எப்படியோ அவரால் நினைவு கூறப்படுவதில்லை. அவர் நம்முடைய பெயர்களை தன்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். எனவே அவரால் நம்மை மறக்க முடியாது. ஒரு நோட்டு புத்தகத்தில் அவர் நம்முடைய பெயர்களை எழுதி வைக்கவில்லை, மாறாக தன்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலைத்தான் கடந்தாலும் தீமை ஏதும் நிகழ்வதில்லையே, தீங்கின்றியே காத்திடுவேன் நான் என்று கடவுள் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த ஆறுதலுக்காக ஆறுதல் வேண்டுமென மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆறுதலின் கடவுளே, எங்களை நீர் எவ்வளவு அருமையாக அன்பு செய்கிறீர். தாயினும் சாலச் சிறந்த தாயாக, தந்தையாக இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறீர், அன்பு செய்கிறீர், பாதுகாக்கிறீர். உம்முடைய இந்த வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் தீயினில் நடந்தாலும், ஆழ்கடலை கடந்தாலும் தீமை ஏதும் நிகழாது என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். தீமை ஏதும் நிகழாமல் எங்களை காக்கின்ற உம்முடைய அன்புக்கு பணிந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கிறது. அதோடு இன்று நாம் கற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை பாடம், பெரிய பெரிய அறிஞர்கள்
அவர்கள் தங்கள் வாழ்விலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை இன்னைக்கு ஒரு பொன்மொழிகளாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த உளவியல் சிந்தனைகள் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வண்ணம் எதெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சிருக்கிறோம். சிந்தித்ததை வாழ்வாக்குவோம். வாழ்வாக்குவதற்கு தேவையான ஆற்றலை கடவுளிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல அறிவை வளர்த்துக் கொள்வோம், நலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.